ஊர் சுத்தவே பேர் வாங்குவே நான் தான் எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியோட இந்த வீடியோ தொடங்கும். சரியா? கண்ண முடியா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிய ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. முந்தைய ஒரு காலம் வந்து நாங்கள் ஆரம்ப நாட்களில் வந்துட்டு வீடியோக்கள் ஸ்டார்ட் பண்ணதை வந்து இந்த பார்சல் அன்பாக்சிங்களை வச்சு தான் நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தா உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா, இதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, இதுதான். ஸோ அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நாங்கள் ஒருக்கா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடம்பேரமா நேசன் நேரம் கொடுக்கும் பாருண்டா. ஆண்டவரே சோத்திரம், ஹல்லேலூயா சோத்திரம். இங்க கவிதாசின் காதலிக்கு கொடுக்கும். இது என்னப்பா பார்த்தீங்களான்னு சொன்னால் இதை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டாம், இது உங்களுக்கு. இங்க இது வில்லங்கமா கிடக்குறாப்பா. பொறுங்க பாவா கத்தி கோவா கத்தி சோவா கத்தினா சொல்லுங்க. எங்களுக்கு அனுப்புறது வேறு, இதில் வாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கு, தொட்டிலடி அம்மா அப்பாவுக்கு அனுப்பியிருக்கு. அப்போ இந்த அண்ணன் இந்த நேசத்தை குறித்து ஒரு பாட்டு நடுங்க. உன்னை காண்பதற்கே உருகிறது என் மனமே, ஜீவன் போய் முன்னே நான் வருவேன் வசமே. எந்த மனம் கரும்பாம் இல்லையது இரும்பாம், வள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா. அதான் ஒரு பழமொழி என்றது. சந்தனம் மிஞ்சினா பாருங்க. இது என்னடாப்பா? கிருஷ்ணா கிருஷ்ணா அடுத்து அதே மாதிரி ஃபுல்லாக பவுன்ஸ் போலாம் கிடையாது. கடிதம் கொண்டு வந்துடாது எனக்கு. இது என்னண்டா வாட் 8 போட்டு கிடக்கு. என்ன இது என்னப்பா இது? அது சரிடாப்பா, வாசிக்க தானே வேணும். ஒரு 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 மனுஷன் அன்பு. அப்பாவிற்கு புளோக் என்று தெரிந்ததும் என்னை அறியாமலே நான் கலங்கத் தொடங்கி விட்டேன். கிளியப்பா ஆரம்பத்தில் ஆபரேஷன் போக யோசித்த போது அவர் அப்படியே இருக்கட்டும், கடினமான வேலை செய்யாமல் மருந்துகளை பாவித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதுதான் நல்லது என்று தோன்றியது. சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் மனம் கேட்காது பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்த்து அழுது கொண்டிருப்பேன். கிளியப்பா ஆப்ரேஷன் போன போது. ஆனால் இன்றைக்கு அப்பா கூப்பிடாமட்டு இருந்தால் இந்த பார்சலே ஒரு வேஸ்ட்டாக இருந்திருக்கு. வேணா பிரித்ததுலேயே மாற்றமில்லை. ஆள் எடுக்குண்டாக்கன்னு எடப்பா எடப்பா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டான், அது செய்த குற்றம் இல்லை, விது செய்த குற்றம் என்று வேற யாரமா. கார்த்திகை போனா வாழ்வில்லை மானே, கருணையும் போனா வாழ்வில்லை மானே. எந்த மனம் கரும்பாம் இல்லையது இரும்பாம், வள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா. ஊர் சுத்தவே பேர் வாங்குவே நான் தான் சகலகலா. எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியோட இந்த வீடியோ தொடங்கும். சரியா? கண்ண முடியா? கண்ண முடியும். சரியா? ஓகே. அப்போ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ பாருங்கப்பா, வந்து பழைய ஒரு வீடு உண்டு. என்னத்தை தான் காட்டினாலும் புரியலில் வந்து நீங்களும் போட்டு
பின்னாடி சரி ஓகே. எனிவே ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பார்சல் ஒன்று வந்து எங்களுக்கு வந்து அந்த பார்சல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆகுது வந்து நாங்கள் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஐயோ வெளிநாட்டிலேருந்து வந்தது என்ன இருக்குதோ அப்படி இப்படிலாம் அடித்து விழுந்து பார்க்குற அளவுக்கு எல்லாம் வந்து இல்லை. உண்மையாக டைமும் கிடைக்கல. ஓகே வந்தது அதுக்கான ஒரு டைம் ஒன்று எடுத்து அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுட்டோம். ஸோ வந்துட்டு இந்தியன் வீடியோவில் வந்து பார்சல் அன்பாக்சிங் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு ஒரு பார்சல் லவ்வர்ஸ் டேக்கு முதல் நாள் செஞ்சினாங்க. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு பார்சல் உண்டு. அதையும் பச்சேனே அதில் வந்த ஏட்டி எங்கே நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க? அது எங்கே அது இல்லைண்ணா எங்கே காருக்காங்கடா கொண்டாகும் அந்த ஜட்டியில் ஒரு கண்டாப்பா இல்லை யாருக்கா தேவைண்டா எழுதுங்கடாப்பா எங்களை மெசேஜ் பண்ணுங்க அனுப்பி விட்றோம். அந்த ஜட்டி போகிறேன்ட்டு சொன்னால் குறைஞ்சது நேஷன் இந்தியா மேலே இன்னும் ஒரு மடங்கு ஆள் வேணும் ஏன்னா அல்லாட்டி சைட்டால் அடித்து போட்டு தான் அந்த ஜட்டி வந்துட்டு போடலாம். அதையெல்லாம் பார்த்து தெரிகிற நேரம் அது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் அதை அனுப்பி விட்றோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ முந்தைய ஒரு காலம் வந்து நாங்கள் ஆரம்ப நாட்களில் வந்துட்டு வீடியோக்கள் ஸ்டார்ட் பண்ணதை வந்து இந்த பார்சல் அன்பாக்சிங்கில் வச்சு தான். ஸோ அதே மாதிரி இப்போ மறுபடியுமாக வந்துட்டு இப்போ ஒரு 2-3 நாளாக வந்துட்டு 2-3 நாளாக மீன்ஸ் வந்து இப்போ 2-3 நாள் இப்போ கிட்டடியில் வந்து பார்சல் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு பேக் பார்சல் ஒன்று வந்தது. அதே மாதிரி இப்போ லவ்வர்ஸ் டே பார்சல் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பார்சல் ஒன்று எங்களுக்கு வந்துருக்கு. மேபி நான் நினைக்கிறேன் வந்து அந்த கடைசியாக வந்த பார்சலில் வந்துட்டு பேக்குகள் நிறைய வந்து நாங்கள் அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி கதைச்சால இந்த பார்சலை வந்துட்டு யாரும் அனுப்பியிருக்கலாம். ஸோ வந்து இந்த பார்சலை வந்துட்டு யார் அனுப்பினா அப்படின்ற டீட்டெயிலை வந்துட்டு நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது இல்லை. ஆனால் வந்துட்டு இது அனுப்பினது வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் சரி தானே. ஏன் இது நான் வந்துட்டு அண்ணா அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு வடிவாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்துட்டு அம்மாக்கள் அனுப்பினா இல்லாட்டி யாரும் அக்காக்கள் அனுப்பினா அண்டிமாருக்கு வர வேலை இல்லை இவ்வளோ வேதான் வந்துட்டு வளர்த்து விடுறது இவ்வளோ வேதான் வந்துட்டு கொடுக்குற அளவுன்னு சொல்லி எல்லாம் செய்வீங்க தானே. அதே மாதிரிக்கு இப்போ அண்ணா ஒரு அனுப்பியிருக்கிறக்குள்ளே நீங்கள் அண்ணா கல்லன்னு சொல்லுங்க நீ அண்டி கல்லன்னு சொல்லாமல் நீங்கள் அண்ணா கல்லன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் ஒன்று எடுத்து தரப்போகிறோம். அண்ணா ஒரு ஆள் அனுப்பியிருக்கார் அவற்றை அன்பின் நிமித்தம். ஸோ அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நாங்கள் ஒருக்கா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வேலை இன்றைக்கு ஒரு வந்துட்டா திருப்பி சொல்லுங்க. ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து நாங்கள் கடந்து போவோம். வந்து இப்போ அந்த பார்சல் தூக்குவீங்களா 2 பேரும்? இதுதானே வந்த பார்சல் என்ன சொல்கிறேன்? என்ன கிடையாது வீட்டு வேலை செய்கிற சாமான் கிடையாது. அதே வீட்டு வேலை சாமான் அதுதான் கதை. இது இல்லையா இது இல்லை இது ஹிந்தி இல்லை. அதை எடுத்துனா அதில் கருத்துனா பாருங்கடா நீ உள்ளே போதில் உள்ள அவர் தூக்கி கொண்டுட்டும் 2 கதையும் திறந்து விட்டு போங்க. பாவம் என்னப்பா நேசன் முக்குற சத்தம் அங்கே வெயிட்டா என்னடா அப்படி என்னப்பா அங்க அப்படி இங்க அப்படி என்று என்னடாப்பா ஏன் கடம்பேரமா சரி ஒடே அப்பா பார்க்க பயமா கிட வடி உண்டு மயம் கிடக்கு. ஓகே அம்மா சுண்டை உண்மையாக பேரம் போலாம் கிடக்கு என்ன உண்மையான வாசல் தானே இது அம்மா சுண்டை அப்படி விட அப்படி 50 கிலோ வெயிட்ராப்பா கடவுளே லண்டன்லேருந்து வந்துருக்குது கடவுளே. சீமெண்ட் பேக்கெட் இந்த பேரம் ஓ சீமெண்ட் பேக்கெட் இந்த பேரம் அப்போ அப்பா நோம்பலா தோட்டில் தூக்கி வந்துருப்பா சீமெண்ட் பேக்கெட் இந்த பேரம்ண்டா. இப்போ தூக்கிந்தா அப்பா 2 தைய கலன் இருக்கு முள்ளுக்கு. ஆளுண்டே விஷயம் வரைஞ்சா வந்துடு போலக்கா கேட்டு வந்தால் கொண்டு போக மாட்டா. பொறுங்க கொஞ்சம் பொறுமையா அப்படியே. லண்டன்லேயும் மட்டத்தால் ஒரே மட்டத்தால் தானே என்ன இங்கத்தையே மட்டத்தால் தானே என்ன நேசன் கொடுக்கும். ஓமா இங்கே கொண்டு வந்து காட்டுற தம்பி
நேசநேரம் கொடுக்கும் பாருண்டா. ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா சோத்திரம். இது இந்த அன்னைக்கும் நாங்க எழுதி வச்சுக்கோணும். உண்மையாடாப்பா. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இப்போ அவள் சொன்னா போல நாங்கள் கொடுக்கணும் இல்லை தான். வீடியோவில் கொடுக்குறேன் காட்டி போட்டு அப்புறம் எடுப்போம். தெரியுதுண்ணா விளையாட்டு. என்னப்பா அதுதான்டாப்பா. ஆளுங்க பேர் விலாசம் தானே. ஓ ஆள்கிட்ட பேர் கொஞ்சம் விலாசம் தான். ஜதுவிடம் கொடுக்கும். ஜதுவின் அப்பா அம்மாவிடம் கொடுக்கும். இங்கிட்டாப்பா இல்லை இல்லை உண்டே 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 ஜதுவின் அப்பா அம்மாவுக்கு இங்க கவிதாசின் காதலிக்கு கொடுக்கும். இது என்னப்பா ஒரு அது ரொம்ப இருக்கும் ஐயா. என்ன ஃபேட் பற்றி டாக்டரிடம் கேட்டு அப்பாவுக்கு கொடுக்கும். இது என்னப்பா இது கடும் ஒரு ஆளா கிடக்கு. இது அண்ணான்னு சொன்னால் சந்தேகப்பட போகிறாங்களேடாப்பா. அண்ணா அப்படி மினக்கட மாட்டாரு. சரி அப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன மறுபடியும் ஒரு கிளர்ச்சி ஒன்றை உருவாக்கி விடுவோம் என்ன. ஐயோ வருது வருது வருது. ஐயோ உன்றைக்கு எத்தனை பேக்கேடியில் ஓடுவோம். உன்றைக்கு எத்தனை லைவாக போட்டு காய்ப்போம். ஐயோ ஐயோ இது போல்நட். போல்நட் அதாவது இந்த போல்நட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சாமான் வந்து இந்த எங்களை பெரிய கதைக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாட்டி வாங்க உங்களுக்கு தாரன்னு சாப்பிடுங்க. இதை இந்த பேன் வேர்த்தை கொஞ்சம் குறைச்சிங்க. என்னைய கொஞ்சம் தள்ளுது கதைக்கோடா. எடுத்து வச்சு தெரிஞ்சாலே எடுத்து வச்சுட்டால் விடுங்க. இது என்னப்பா தண்ணி சாமான் உண்டாக்கு. அது அந்த ஜூஸ்க்கு கரைக்கிறேன் என்ன. ஓஹோ கடும்பாசு இல்லைடாப்பா. முதல் நேசனுக்கு என்ன வந்தான்டாப்பா அம்மே குறைக்க மாட்டீங்களே. ஆ உங்களானே பிரச்சனை இல்லையா. நேசனுக்கு என்ன வந்தாடுவா. ஓ இருந்தால் போங்க கொஞ்சம் கறக்குமா போடாது. என்ன என்ன இருக்குமா நினைக்கிறீர்கள் உங்களோட பார்வைக்கு. அப்படிடாப்போ இந்த பார்த்த மாதிரி சொல்லுது. கண்டோஸ் 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 அண்ணாக்கு விளங்கிட்டு என்ன சொல்லாப்பம். இது வந்து இவங்கள்ட்ட ஒண்டா கொடுத்தா சிக்கல் எப்படி பிரிக்கிறாங்களோ ஐயா. அது பேரை போட்டு கொடுத்து விட்டோம்டா. நேசன்னு ஒரு ஏக்கமும் இல்லாமல் சோழி இல்லாம கொண்டு போகணும். இந்த பிஸ்கெட் பிஸ்கட் இங்கே நேசன்னைக்கு பீனட்ஸ். என்ன சாமான் நான் சொல்லுவேன் பீனட்ஸ். ஆமாம் நேசனுக்கு அனுப்பி டீஷர்ட்டு போய்ட்டாடே நைஸாக காட்டான் விட்டு நான் எடுக்கட்டும். காட்டு டீஷர்ட்டை கண்டு சாப்பிட்றீங்களா. இந்த பிராண்டட் டீஷர்ட்டா போய் இது நேசன் என்ன பொடியனு போலக்கா. நேசனே தான் இப்படி எனக்கு வேணாம். எப்படிங்க உங்களோட மனசு என்ன தெரியுங்க அப்படிங்க. இது என்ன பவன் சின்னன் போலக்கா. இது கணக்கு ஆறும் போல. பொம்பளை பிள்ளைக்கு இது அக்காவுக்கு போல்டாக்கு. இல்லை இல்லை இது உங்களை பிள்ளைக்கு மகளுக்கு எனக்கு தெரியா. நேசன் இந்த மகளை அனுப்பி அண்ணே தெரிஞ்சிருக்கு. ஓ இது நேசனே தான் அடுத்ததே இல்லை. ஆனால் இது ஜதுவுக்கு தான் படியாகும். இல்லை உங்களுக்கும் பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை. ரைட் நேசன் இந்த பாஸ்வேர்டுக்கு 5 நிமிஷம் வந்திருக்கும் போல. என்ன போடு 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 எல்லாம் படிக்கோ. டெக்ஸ்ட் கட்டையில் இருக்கு. டெக்ஸ்ட் வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு கண்டோஸுமா. பை 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 எடுங்க எடுங்க இதெல்லாம் எடுத்து கவனம் வைங்க. ரைட் அது அப்படியே மூடி அங்கே எடுத்து அங்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா என்னப்பா வரா. ஓ இவ்வளோப்போ இது வந்து இதந்த இது மாதிரியப்பா. ஏ டெலிஷியஸ்லி ப்ரோட்டீன் பேக்ட் ஃபேட் ஃப்ரீ ஷேக் வித் நோ அட்டட் சுகர் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வித் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ். இதை வந்தப்போ அந்த இது ஃபெட் இல்லாத சாமான் வந்து ஃபிட்டுக்கு குடிக்கிறது ப்ரோட்டீன் எல்லாம் அடங்கினதாம். அப்பாவுக்கு கொடுக்கவும் அதாவது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கவும்ண்டாக்கு. நான் தான் டாக்டர் இது உங்களை செய்வாது. நல்ல சாமான் எனர்ஜி குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டாம். இது உங்களுக்கு இங்கே இது வில்லங்கமாக கிடக்குறாப்பா. இது அப்பாவிடம் கொடுக்க வேண்டாம். இது உங்களுக்கு இது என்ன சாமான் பாம்பர் சாக்லேட் ஐட்டம் போல. இது ஜதுக்குரிய சாமான் போல.
எல்லாம் பில்லியன் ஐட்டம் அடி கிரஞ்சி நட் சாக்லேட் ஐட்டம்னா என்ன தான் தருவோம் இல்லை அப்பா கொடுக்கணும் லீ கிடக்கு புரியுமா இருக்கட்டேன் அது நான் என்னென்னப்பா அது இல்லை கொடுக்குறோம் அது மூறி தரையில அதான் பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இல்லை இருக்கட்டும் மைங்க இதாக இருக்கு யதுவின் அப்பா அம்மா இது எந்த உங்கள்கிட்ட தான் வை யதுவின் அப்பா அம்மா அப்பா அம்மா தான் கொடுத்துட்டு தான் மிச்சம் இல்லை பாப்பா ரைட் இது என்ன ஆமாண்டாப்பா அந்த இது காய் என்ன போத்தலுக்கு கிடக்கும் பச்சை பச்சை காய் அது கடலை பச்சை கடலை கிட்ட கொண்டு உடைக்கிறேன் அப்போஷ் என்னப்பா இது ஊருவாமே கிட கொஞ்சம் லைட்டா உப்பு தன்மையா இருக்கும் நெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காய் இல்லை ஒலிவங்காயோ பிட்டட் கிரீன் ஒலிவங்காயா சூப்பர் ஜாமான் இதெல்லாம் உடைக்கிற மட்டும்தான் இந்த வேலை மிச்சம் அது எப்படி போகுமென்று தெரியாதா நெக்ஸ்ட்டு பெபிஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் மில்க் அண்ட் க்ரீம் இது பிஸ்கெட் நேசன் கொடுங்க அடுத்து பிளம்பர் ஒன்று கொடுங்க அப்போ இந்த மேக்க கொண்டா சூப்பருங்க பாவா கத்தி கோவா கத்தி சோவா கத்தினா சொல்லுங்க சோக்கிஸ் சூகேஸ் மங்குஸ்டாம் போல ஏன் புரைக்குது மாடி சொல்லுங்க நீங்க சன்ரைட் ஃபிக்ஸ் இது என்ன ஏதோ அந்த வித் நோ எரர் ஷுவரா கொடுங்க அந்த ஒவ்வொன்று ஆடுங்க ஏதோ ஒரு இதடா என்ன ஆமானது சன்னி ஃப்ரூட்ண்டா என்ன ஆமாண்டா அந்த இதுடா என்ன இந்த இதா என்ன அரளிக்கொட்டி சி இல்லை அந்த இவா அனுப்பினாடாங்கடா அக்கா அனுப்பினா அந்த இதுடா அந்த இது கொழுப்பு சாப்பிட்றடா பிரிஞ்சு கிடக்குடா அதான் பாதாம் பருப்பு அம்மா இதை மட்டும் கவனமாக எடுத்துங்க தம்பிக்கு இது இறைச்சியோ ஸ்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா திக் கட் என்ன ஆமாண்டாப்பா இறைச்சி ரெடி டு ஈட் அண்ட் நேச்சுரல் ஸ்டைல் ஸ்லைஸ் ஃப்ரம் போல் டாப் ரவுண்ட் என்ன ஆமாண்டாப்பா சுட்டு போட்டு சாப்பிட்றோம் நாங்க அப்படி போகிறாங்கடா இது என்ன குக்கர் சட்டிக்கிற போது என்னன்னு தெரியல குக்கர் ஓ இது ஓட்ஸ் அம்மா என்ன காலை பொறுங்கோன் சுடுபாலில் போட்டு சாப்பிடலாம் காய்ச்ச தேவையில்லை பெனங்கட்டி ஒரு சர்க்கரை சேர்க்கலாம் இதை இப்படியே வச்சு தான் இந்த விளக்கம் விளங்கி செய்யலாம் அங்கே எங்கப்பா என்ன சாமான் க்ரீன் டீயோ பிஸ்கெட் நினைக்கிறேன் கடை வச்சுக்காரு போலக்கா என்ன இதுவும் பாதாம் பருப்பு இது பிஸ்தா கொஞ்சம் மெதுவாக எடுக்கணுமா என்ன மாதிரி பஸ்ஸுக்கு வருவோமே இது கேண்டோஸ் இதுக்கு நியூட்டலா நியூட்டலானே பானு கிடத்தோடு சாப்பிட்றது ஆனால் ஆள் போகிற வந்து போனால் தான் சரி போடாக்கா இது பாதாம் பருப்பு ஒரு பாதாம் டேட்டே பாப் ஆள் விஷயமா தான் அனுப்பி ஓ டேட் பார்க்கதே இல்லை நூடில்ஸ் பிஸ்கெட் தெரிஞ்ச சாமான்டாப்பா பிஸ்கெட் அம்மா உண்டு என்ன சாமான்டா பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்க மெலிபன் பிஸ்கெட் மேடம் அதான் பட்டர் பிஸ்கெட் இவ்வளோமா இருக்கு முழுக்க அம்மா சாப்பிட போகிறேன் நான் வச்சுட்டு போவேன் முழுக்க அம்மா தானேன்னு ஓ வண்டாபுரிச்சிக்கு எந்த எடுத்தது அம்மா சாப்பிட்றதான் இருக்கு இது காட்டினா அது காட்டினாலும் கொஞ்சம் ரெண்டு இல்லையப்பா அது காட்டி ஏஜென்ட் இதுவும் காட்டி ஏஜென்ட் வைக்க போறீங்களே இல்லை அதில் ஒன்றில் ரெண்டுக்குள்ள நாங்கள் திருப்பி இது ஜூஸ் கிடைக்கிறப்பா இப்போ நெல்லிக்கிரஸ் இருக்குல்ல அதே மாதிரி ஓ உங்கள் வந்துடுறாங்க அப்போ கொண்டு போறீங்களா நீங்கள் பார்த்தீங்களா அதான் அந்த ரெண்டாவது கேள்வி இந்த அடையாளம் இது இதாக இருக்கு தொட்டிலடி அப்பா அம்மாவுக்கும் ஆமா சுண்டல் அப்படியே வை சொல்கிறாங்க 6 கிலோ ஜோதிச்சு அனுப்பிக்க பிஸ்கெட் இதாக இருக்கு ஒரு பிஸ்கெட் கொரோனாப்பா பாவா கத்தி ஷோவா கத்தி உண்டு இல்லை நீங்க இருந்தா தான் சரி நம்ம அடுத்து ஆனால் இருங்க முடிச்சு போடுறோம் அதான் இது எதுவோ பார்க்க மோசமாக கிடையாது
இதெல்லாம் 1.5 பவுண்ட்ஸ் பிஸ்கெட் பேக்கெட்டுகள். பிஸ்கெட்டா? ஓ 1.5 பவுண்ட்ஸ் பிஸ்கெட் பேக்கெட்டுகள். ஆனால் 1.5 பவுண்ட்ஸுண்டா பரவாயில்ல, அந்த விலையாம் பேர் 400-500 பேரும். ஆனால் நல்லா இது ஒரு கொஞ்சம் காரக்க விட்டு விட்டாண்டா பசியல் நாங்கள் சாப்பிடாத டைமில் சாப்பிட்லாம்டா. பழமே அப்படி தான் செய்கிறது, இங்கே நாங்கள் சாப்பிட்றது. அது என்ன சோக்கா, என்னேமன் சோக்கா, கேரோ கேரோ பாப்கார்ன் பாப்கார்ன் சோளம் இந்தாப்பா கொண்டு தான் இல்லை என்ன மிக்சர் விடையா அந்த இது கரப்பாம்பூச்சியும் வந்திக்கண்ணா அப்படின்னா இது போல்நட்டு அது இல்லை அந்த பூச்சி இது என்ன எது கரப்பாம்பூச்சியா அந்த உடுப்புலாம் இருந்து ஓ வெளிநாட்டு பயம் பன்னியா என்ன இது என்ன நொறுங்கி போச்சு. இதான் இது சிப்ஸ் ஐட்டம், அதாவது KFC போட்டு பொரிக்கிறது. ஓ அதே சிக்கனுக்கு போட்டு அணியாவோட எல்லாம் பயன்படுத்துவோம் விடாது நேசனில் கொடுத்துருவோமே. மற்ற நான் இது மற்ற கேண்டோஸ் கேண்டோஸ் இதுவும் கேண்டோஸ், இதுவும் கேண்டோஸா அம்மா பிஸ்கட். இதையும் காருக்குங்க, இது போடுறதுல ஹெல்பிங் வீடியோ செய்கிற குழந்தைகளுக்கா குழந்தைகளுக்கா அது குழந்தைகளுக்கா திருப்ப சொல்கிறேன் நான் உனக்கு. கவிதாஸ் அப்பா அம்மா கொடுக்கும், அப்பா அம்மா கவிதாஸ் அப்பா அம்மாவை கொடுக்கும். காட்டு பொய்யண்டா ஆனால் ஆள் விஷயத்தோட. ஆனால் இன்னும் கிருஷ்ணா கவிதாஸ் ஜாதுன்ற பேரை காண இல்லையா? ஆனால் உண்டு இதில் வந்து எல்லாமே எங்களுக்கு தேட விளங்க இல்லையா? அது புரிம்பா வந்து விளங்க இல்லையா? கிளி அப்பாவுக்கு கொடுக்கும். ஓ காட் கிளியப்பா இந்த ஷர்ட் இப்போ போட்டுக்குமா போலாம் கிடக்கா? இதை பாருங்க, இதான் இருக்கு. இது குஞ்சப்பா கொடுக்கும் பார்க்கலையே. குஞ்சப்பா அங்கே இருக்கு, இங்கே குஞ்சப்பா குஞ்சப்பா சும்மா நோ அட்ரஸ் அல்பன் ஃபேமிலி பேக். என்ன சாமான் இது? நீ அது இதெல்லாம் லண்டன் சாப்பாடு ஐட்டங்கள்டா. என்னம்மா மில்க் பவுடர் விடுறாங்க அங்கர் மாதிரியா? ஃப்ரம் மண்டின் ஃபார்மர்ஸ் டு யுவர் டேபிள் ஆர்கானிக். அதை பாட்ட பாதி அதான் பார்க்குறேன் என்னென்னு. இங்கிலீஷு சீனியோ இல்லையா? ஆர்கானிக் என்ன சாமான்டா? கவியா கண்டுடியா எள்ளு மாதிரி தான் கிடையாது, சீனி இல்லை. அந்த சத்தம் எள்ளு மாதிரி கிடையாது. தின குராக்கன்மா அந்த தின என்னம்மான் ட்ரை பிகாட்ஸ் அப்புளை வெட்டி போட்டுக்கிறாங்கோ. ட்ரை என்னடாப்பா என்ன சாமான்டா அது? கேண்டோஸ். அந்த பழம் உண்டு, பழம் மாதிரி ஆனால் காய வச்சு அதாவது நம்ம அந்த பிளம்ஸ் மாதிரி பெருசு. ஓ ப்ளம்ஸ் மாதிரியா? ப்ளம்ஸ் மாதிரி பெருசு என்ன? அப்போ இது காரக்குரிய சாமான். ஓகே இது என்ன அவன் அப்பா ஜூஸா மேங்கோ ரொபின்சன். இது ரொபின்சன் ஆரஞ்சு. இது என்னடா ஜூஸ் அப்படியே குடிக்குதா கரைச்சி குடிக்குதா? அது அப்படியே நான் குடிப்போம். ரெண்டு பார்வைக்கு இப்போ இதை எடுக்கலாப்பா. ஏன் இன்னும் நிறைய கிடக்கு, கொஞ்சம் இருந்து எடுப்போம். கொஞ்சம் இருந்து பாட்டுன்னு எடுப்போம். எடுப்போம் ஆறெல்லாம். இன்னும் இந்த வாசனை உங்களுக்கு அதாவது வந்து இப்போ நார்மலாக எங்களுக்கு அனுப்புறது வேறு, இதில் வாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கு, தொட்டிலடி அம்மா அப்பாவுக்கு அனுப்பியிருக்கு. அப்போ இந்த அண்ணன் இந்த நேசத்தை குறித்து ஒரு பாட்டு எடுங்க. அன்பு அன்பை குறித்து எடுங்க நீ ஒரு பாட்டு. அன்பு 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 முழுக்க அன்பு. அன்பு அன்பு அண்ணாட ஒரு அன்பு. அன்பே ஆருயிரே ஆசை பூங்குழியே உன்னை காண்பதற்கே உயிரே உருகுது என் மனமே. உன்னை காண்பதற்கே உருகுது என் மனமே. ஜீவன் போயும் முன்னே வருவேன், ஜீவன் போயும் முன்னே நான் வருவேன் வசமே. ஐயோ ஜாக்கொல்றா பாட்டு செத்து போவா ஜாக்கொல்றா. ஆமே அது என்னப்பா அந்த பாட்டு
பிள்ளையா படிக்கிறது டிராமா படிக்கிறீங்க அது ஒரு திறமை பொய்யான ஒரு வரியா போனாலும் அந்த பாட்டோட மிக்ஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு லைன் இல்லாட்டி ஆள் படித்த பாட்டெல்லாம் என்ன அன்பே ஆறுயிலே ஆசை பூங்குயிலே உன்னை காண்பதற்கு என்னை இல்லை உன்னை பார்ப்பதற்கு என்றாக உன்னை காண்பதற்கு உருவம் நிறைய வந்து முழுக்க புள்ளையா ஆனால் டிராமா எடுக்கும் அந்த ஒரு திறமை இருக்கும் உங்கள்கிட்ட ஆனால் இப்போ அன்பே ஆறுயிலே ஆசை பூங்குயிலே உன்னை காண்பதற்கே என்ன அந்த பாசல் அனுப்பின உன்னை காண்பதற்கே அன்ன வரைக்கும் உங்களை கூப்பிடுவோம் சரிதானே ரைட் ஓகே பட்டு ஆமாம் இந்தா அனுவுக்கு ஓடியா 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 அனு ஓடியா ஓடியா இந்தா உடைக்கையில் பிக்கையில் வடியா பார்த்துக்கொள் நீ வந்து வேண்டிக்கொள் என்ன இஞ்சா வேண்டீர்கள் சரி அடுத்தது ரிங்ஸோ இல்லை என்ன அந்த சின்ன சின்ன அந்த பொப்பப் மாதிரி பொப்பப் அந்த அந்த நலுக்குண்டா அனுதான் சரி இதை சொல்கிறதுக்கு அந்த ஜப்பி பேர் நம்மளோட ஜப்பி பேர் டேட் போட்டு கூட பார்த்து நம்மளோட ஜப்பி பேர் கிருஷ்ணாண்ட அம்மா காரட்டும் ஆனால் பேர் அவர்கிட்ட அந்த மரியாதை பேர் சரிதானே இதில் என்ன நிலைக்கிற கிருஷ்ணா அம்மா கண்டு ஆனால் அந்த மரியாதை நிமித்தம் கிருஷ்ணாண்ணாண்ட அம்மா கண்டு வருது அந்த வார்த்தை பார்க்கலையே கிருஷ்ணா அம்மாவுக்கு இந்த மனசு நான் அங்கே போய் என்ன கொண்டாடுவேன் தெரியும் எனக்கு அப்படியே வாய்க்க விடுங்க கை கூட அக்னி அப்பா புளிக்குதப்பா அன்றைக்கு ஒன்றுமில்லா பேக்கே 1,50,000 காய்ச்சினாங்க இன்றைக்கு இவ்வளோ சாமான் வந்துருக்கு அதான் ஒரு பழமொழி ஒன்றுக்கு சந்தனம் மிஞ்சினா ஆத்து ஒரு ஜோசியர் ஆனால் எடிட் பண்ணி செய்வாங்கன்ற நம்பிக்கை ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இல்லை நாங்கள் உடத்துக்கு வெளுக்கிறபடியா மற்ற பேங்கோ ஓடியா 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 சுபாஷ் சாந்தினி பிக்கையில் உடைக்கையில் வழியாப்பார் அம்மாட்ட வந்து பெற்றுக்கொள் போறப்பா நீ உனக்கு அப்பா பல்லுத்தானண்டா இவரை பாருங்க இவரை அடுத்தாம என்ன கோகோனட் கிளஸ்டர்ஸ் என்ன தேங்காய் என்ன ஆமானது 3 கிராம் சுகர்ஸ் 30 கிராம் சர்விங்ஸ் பர்சன் என்னடாப்பா இது என்ன சாமானடாப்பா இது தேங்காய் போட்டு சொல்லட்டும் இந்த சாமான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பார்த்து கூட ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெசேஜ் போட்டு பாருங்க தம்பி இந்த மெசேஜ் போடும் மற்ற கமெண்ட்ஸில் வரும் இத்தனை நிமிஷத்தில் வந்த இத்தனை சாமான் இத்தனை அதுக்கு பயன்படுத்துறது கொள்வது அப்படி என்று சொல்லி வரும் இப்போ பாருங்க வா இதுக்கு என்னடாப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா அடுத்து வேற அதே மாதிரி ஃபுல்லாக பவுன்ஸ் போலாம் கிடக்கு என்னடா வித்தியாசமா இருக்குல்ல ஏண்டா பேரன் இது ஒரு உடுப்பு ஒன்றும் இல்லை அதே மாதிரி பவுன்ஸ் போலாம் கிடக்கு என்னோட கட்டு என்ன இவ்வளோ நேரம் வராத கதை இப்போ உச்சாம வருது அதே மாதிரி கடிதம் எழுதி வச்சிருக்கா அவ்வளோ கவிதைகள் எதுவும் வந்திருக்கு கவிதைகள் சொல்லவா என்ற கடவுளே கடிதம்டாப்பா இது வாசிக்க சரியா இது என்ன கிருஷ்ணா இது வந்து அந்த அவங்களோட அப்பான்ற ஏதோ ஒரு இதுக்கு அந்த அவரை காட்டுறக்காண்டி அனுப்பியிருக்கிறார் அது பிரச்சனை இல்லை கடிதம் கொண்டு வந்துடுறாங்க எனக்கு புரிய என்ன இதை வாசிக்க சரி அன்பின் கிளியப்பா இது என்னண்டா வாட் 8 பட்டு கிடக்கு என்ன இது என்னப்பா அது சரிடாப்பா வாசிக்க தானே வேணும் ஒரு 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 மனுஷன் அன்பு அந்த மானசன் படத்தில் வடிவில் வாசிக்க தெரியுமா அன்பின் பச்சைக்கிளிக்கு ஒரு தொப்பி என்ன மாதிரி தான்
அன்புள்ள கிளியப்பா, அம்மா கிருஷ்ணா, கவிதாஸ், யது மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நாங்கள் நலம். உங்கள் நலத்துக்கு இறைவன் அருள் புரிவாராக. இது யாரடா முன்பின் தெரியாதவரிடமிருந்து கடிதம் என்று தோன்றும். கிருஷ்ணா, என்னுடைய மனக்கிடக்கைகளை உங்களிடம் பரிமாற வேண்டும் போல் தோன்றுகிறது. இதனால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என நம்புகிறேன். அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் கிருஷ்ணா. இதனால் எனக்கு நிம்மதி கிடைக்க காரணம், உங்கள் அப்பாவை என் அப்பாவை பார்க்கிறேன். உங்கள் அப்பாவில் என் அப்பாவை பார்க்கிறேன். ரெண்டுக்கும் அர்த்தம் நிறைய கிடக்கா. உங்களில் ஒருத்தியாக மாறிவிட்டேன். உடலமைப்பு குணம் மட்டுமல்லாமல் அவரின் கதை பேச்சு கூட என் அப்பாவை போல் இருக்கிறது. இந்த கட்டத்துக்கு நீ அட வேண்டாமே. ஒரு அரைக்கட்டத்துக்கு போ வரும். என் அப்பாவும் தன் அக்காவை அன்பாக அக்காள் என்று தான் கூப்பிடுவார். நீங்கள் அக்கா. ஓ, அது என்ன தெரியும் இருக்கு. கதையில வந்திருக்கேன். கதை பேச்சு அப்பாவை போல் இருப்பதற்கு வடமராட்சி மண் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் அப்பாவிற்கு புளோக் என்று தெரிந்ததும் என்னை அறியாமலே நான் கலங்கத் தொடங்கிவிட்டேன். கிளியப்பா ஆரம்பத்தில் ஆபரேஷன் போக யோசித்த போது அவர் அப்படியே இருக்கட்டும், கடினமான வேலை செய்யாமல் மருந்துகளை பாவித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதுதான் நல்லது என்று தோன்றியது. உங்களுக்கு போன் செய்து அப்படி சொல்லவும் பயமாக இருந்தது. கிளியப்பாவை ஆபரேஷன் கூட்டி போகிறீர்கள் என்று தெரிந்தும் என்னால் தாங்க முடியவில்லை. என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த காட்சிகள் கண்முன்னே வந்தது. மேற்கொண்டு வீடியோவை பார்க்கவும் முடியாமல், பார்க்காமல் விடவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டேன். ஆபரேஷன் முடிந்து அப்பா நல்லபடி பேச்சு தொடங்கியதும் தான் பார்க்க வேண்டும். அது வரைக்கும் பார்க்க என்னால் முடியவில்லை என்று என் கணவரிடமும் நான் கூறியிருந்தேன் என்றுதான் எங்களை வேறு. இல்லை, என்ன பிரச்சனைனா, இப்போ நாங்கள் இதில் வாசித்து கொண்டு போயக்குள்ள இதில் நாங்கள் பொதுவான கருத்தை வாசிப்பேன். இதில் தனிப்பட்ட விஷயங்கள் வந்தால் நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். இந்த இல்லை பார்வைக்கு இது ஃபுல்லாவே அப்பா பற்றி ஒரு விளக்கம் தான். ஏனண்டா எங்க பார்க்க அப்பா அப்பாண்டு இல்ல, மற்றவனுக்கு இந்த பெருசா விளங்காடியா இல்லை அப்பா அப்பான்னு தான் தெரியும் உனக்கு. அது உண்மைதான். சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் மனம் கேட்காது பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்த்து அழுது கொண்டிருப்பேன். கிளியப்பா ஆப்ரேஷன் போன போது, ஆனால் இன்றைக்கு அப்பா கூப்பிடாமட்டு இருந்தால் இந்த பாசலே ஒரு வேஸ்ட்டாக இருந்திருக்கு. நான் பிரித்ததிலே கிளியப்பா ஆப்ரேஷன் போனான்று ஆப்ரேஷன் முடிந்திருக்குமா, யாரிடம் கேட்பதென்று நான் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோவன், வீடியோ போடுவாங்க தானே என்று என் கணவர் ஆறுதல் சொல்லுவார். அந்த வீடியோவை பார்த்து அழும்போது என் கணவர் மகளை கூப்பிட்டு இங்கே வந்து அம்மா வைப்பார். ஒரு தாத்தா பைபாஸ் போகும் வீடியோவை பார்த்து அழுது கொண்டிருக்கிறா என்று கூப்பிட்ட போது, என்னம்மா நீங்கள், திஸ் இஸ் டூ மச், ஒரு தடவை பார்த்தால் பரவாயில்லை, நீங்கள் திருப்பி திருப்பி ஏன் பார்க்குறீர்கள், போய் படுங்கள் என்று கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி விட்டாள். நான் இருந்த மனநிலைமையில் படுத்தால் நித்திரை வருமா, என் அப்பா ஞாபகமும் கிளியப்பா ஞாபகமும் என்னை உறங்க விடவில்லை. அதுவரைக்கும் கிளம்மா என்று அவளை ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே செக்கப் பண்ணிவிட்டு நோமல் என்று அனுப்பிவிட்டார்கள். இதை அறிந்து என் கணவர், நீங்கள் மாதக்கணக்கில் விரதம் இருப்பதால் நான் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, ஆனாலும் கிருஷ்ணா அப்பாவின் வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்காதீர்கள் என்றார். ஆனால் என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கிளியப்பா பேசத் தொடங்கியதும் தான் அப்பாடா என்றிருந்தது. அப்பா முதலில் வீடியோ கால் பேசும்பொழுது எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருவராக கேட்டதை பார்த்து, எனது தங்கச்சி அக்கா கே விலோக்கில் அந்த அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கும் விதத்தை பார்த்தாயா, எங்கள் அப்பா கேட்பது போல் இல்லையா, எங்கள் அப்பாவும் ஆப்ரேஷன் முடிந்து வந்திருந்தால் அப்படித்தானே எல்லோரையும் கேட்டிருப்பார் என்று கேட்டாள். ஏனெனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதே அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருந்தார். கிளியப்பாவுடன் பேச வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. நான் அவருடன் பேச முடியுமா ப்ளீஸ், அவரின் அனுமதியுடன் அவரின் ஃபோன் நம்பரை தாருங்கள். இந்த லெட்டரையும் கண்ணீருடன் தான் எழுதுகிறேன். உங்கள் மூவரது பர்சனல் நம்பரையும் அனுப்ப முடியுமா? கிளியப்பாவுடன் கதைத்தால் என் அப்பாவுடன் கதைக்கும் உணர்வு கிடைக்கும் என நம்புகிறேன். கிருஷ்ணா, சில வேளைகளில் எங்களை அறியாமலே சில உணர்வுகள் தோன்றும். இந்த கடிதமும் அப்படித்தான். என்னை ஸ்கூலில் சேர்த்துவிட்டு வெளிநாடு போன என் அப்பாவிடம் எனது 25வது வயதில் தான் வந்து சேர்ந்தேன். அதுவரைக்கும் அப்பாவுடன் வாழும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு நண்பியின் அப்பா என் மீது அக்கறையும் அன்பும் காட்டினார். ஏல் படிக்கும் பொழுது பாடசாலையில் எங்களுக்கு கொடுக்கப்படும் சில வேலை திட்டங்களால் பல சமயங்களில் வீடு செல்ல தாமதமாகிவிடும். வேலை முடியும் வரை பாடசாலையில் காத்திருந்து வீடு வரை கூட்டிக் கொண்டு போய் விட்டு விடுவார். அப்பொழுது அவர் மீது தான் என் அப்பாவின் அன்பை பார்த்தேன். ஆனாலும் அப்பாவிற்கு ஈடாகுமா? பல நாட்கள் அப்பாவிற்காக நான் ஏங்கியதுண்டு. அப்பா என்றால் எனக்கு உயிர். அப்பா அண்ணா என்று மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏக்கம் வரும். சித்தப்பா பெரியப்பா என்று இத்தனை பேர் இருந்தாலும் எங்களுக்கென்று உரிமையுடன் ஒரு ஆண் வீட்டில் இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும்.
ஒரு தம்பி அவன் வளர்ந்து எங்களை கியா பண்ண தொடங்கும் தருணத்தில் அவனது 18வது வயதில் அவனையும் அப்பா வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு விட்டார். அதுவும் என்னை பாதித்தது. ஏன் இப்படி என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது. எனது இளமை காலம் பெருமையாகத்தான் இருந்தது. என்னடா அப்பா இது, என்னடா அலட்டுகிறாள் என்று தோன்றுகிறதா? விடயத்துக்கு வருகிறேன். என் அப்பா 76 வயது வரை ஜிபியிடமே, அதாவது டாக்டரிடமே போனதில்லை. டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த நாட்டில் தான் இருக்கிறார், அப்பாயின்மெண்ட் ஒன்றிற்கு வருவதில்லை என்று பேசும் பொழுது என்ன செய்வது டாக்டர், அவர் சொல் கேட்கிறார், இல்லை என்று சொன்னால் ஹார்ட் அட்டாக் வந்துவிடும் என்று பயமுறுத்தி தன்னிடம் அனுப்புங்கள் என்று சொன்னார். சிலரது வாக்கு பலிக்கும் என்பார்கள். டாக்டர் எனக்கடுத்து பேசுகிறார் என்று அப்பாவிடம் நான் சண்டை போட்டால் நான் அஞ்சா நெஞ்சென்று எனக்கொன்றும் பெறாது என்பார். ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிய போது ஹார்ட்டில் பிளாக், பைபாஸ் சர்ஜரி தான் தீர்வு என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டிற்கு அனுப்பவில்லை. 15 நாட்கள் ஊசி மருந்துகள் மூலம் நன்றாகத்தான் இருந்தார். என்னப்பா இப்போ ஓகேயா என்று கேட்டால், நடந்தால் தானே பிரச்சனை, பெட்டில் இருந்தால் எப்படி தெரியும் என்று கேட்பார். ஹார்ட் என்பதால் நாங்களும் அவரின் வயதை பற்றி யோசிக்கவில்லை. ஆப்ரேஷனுக்கு ஓம் என்று சொல்லிவிட்டு அப்பா ஆப்ரேஷன் முடிந்து வந்ததும் அவரை எப்படி பார்த்து கொள்வது, என்ன சாப்பாடு கொடுப்பது, அவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார். எனவே அவரை 6 மாதம் வரை எப்படி வீட்டில் இருத்துவது, பெரிய டிவியை அவர் ரூமில் வைக்கலாமா, ஓர் டிவியை வாங்கி பூட்டலாமா என்றெல்லாம் தான் கலங்கி பேசினோமே தவிர எங்கள் அப்பா எங்களை விட்டு போய்விடுவாரா என்று ஒரு துளி கூட நினைக்கவில்லை. அந்த எண்ணம் எங்களுக்கு வரவே இல்லை. அப்பாவை பைபாஸ் சர்ஜரிக்கு அனுப்பிவிட்டு காத்திருக்கும் பொழுது இரவு 8 மணிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் என்று 2 மணி நேரத்தால் அவரை மயக்கத்திலிருந்து எழுப்ப போகின்றோம் என்றும் ஃபோன் பண்ணி சொன்னார்கள். பெருமூச்சுடன் எல்லோரும் நித்திரைக்கு போனோம். சாமம் 1 மணி அளவில் அப்பா இனி எங்களுடன் இருக்க மாட்டார் என்ற ஜீரணிக்க முடியாத செய்தி இடிபோல் வந்திறங்கியது. ஹாஸ்பிட்டல் ஓடினோம். அதன் பின்புதான் ஆப்ரேஷன் செய்யாமலே விட்டிருக்கலாம், இருக்கும் வரை எங்களுடன் சந்தோஷமாக இருந்திருப்பார் என்று குளறினோம். அப்பா கண் விழித்திட மாட்டாரா, ஏதாவது அதிசயம் நடந்திடாதா, உடம்பில் சூடிருக்கிறதே, இவங்கள் தப்பாக சொல்லியிருக்க மாட்டார்களா என்று தடுமாறினோம். டாக்டரிடம் கேட்டபோது குறிப்பிட்ட நேரத்துக்கு சூடிருக்கும் என்றார்கள். எங்கள் கையை மீறி எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. கிருஷ்ணா, எங்கள் நாட்டை விட வெளிநாட்டில் மரணச்சடங்கு என்பது கொடுமை. அப்பாவின் உடல் எங்கேயோ ஓரிடத்தில், நாங்கள் வீட்டில் போய் பார்ப்பதற்கு குறிப்பிட்ட நேரம் மூடிய வெளியே வர மனம் இடம் கொடுக்காது. நினைத்து கூட பார்க்க முடியாத கொடுமை ஐயா அது. அப்பா போனதை மற்ற பிள்ளைகளைப் போல் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. சில வாரங்கள் சென்ற பின்பு சாப்பாட்டை போட்டு வந்து உறவினர்கள் தருவார்கள். தொண்டையால் சாப்பாடு இறங்க மறக்கும், கையில் சாப்பாட்டுடன் கண்ணால் நீரோடும். தங்கச்சி, அக்கா ப்ளீஸ் அழாதேங்கோ, சாப்பிடுங்கோ என்பாள். அடுத்த தங்கச்சி, இல்லை விடு, அது அலட்டும், அழுதால் கொஞ்சம் சுகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, நீயே இப்படி இருந்தால் எங்களை யோசித்துப்பார். கடைசி சாப்பாடு உன் கையால் தான் சாப்பிட்டு இருக்கிறார், கடைசி வார்த்தை உன்னுடன் தான் பேசியிருக்கிறார், அதை நினைத்து ஆறுதல் படு என்று சொன்னாள். யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்கும் மனநிலை அப்போ இல்லை. அப்பா போன இடத்திற்கு போய்விடலாமா, போனால் என் அப்பாவை பார்க்கலாம் அல்லவா என்றெல்லாம் எண்ணத் தோன்றியது. அடுத்த நிமிடம் பிள்ளைகளை நினைப்பேன். இந்த வருடம் எங்களுக்கு ஆகாத ஒரு வருடம், அந்த வருடத்தையே நாங்கள் வெறுக்கிறோம். அப்படி ஒரு வருடம் வந்திருக்கவே கூடாது. 2 அடுத்த வருடம் திகதி வரும் முன்னமே அடுத்த வருடங்களில் 3 பேர் போய்விட்டனர். அதிலேயே அப்பா கொஞ்சம் உடைந்து போனார். அதிலிருந்து கொஞ்சம் மாறி வரும் பொழுது 2022 ஒரு சித்தப்பா இறந்தார். யாரும் வந்தோம், அவர் தன்னுடைய அப்பாவையும் கூட்டி போவார் என்று யாரும் நினைக்கவில்லை. அப்பா போய் 6 மாதத்தில் அண்டியின் சித்தப்பா நோய்வாய்ப்பட்டு திடீரென இறந்தார். எங்களை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்தது. தங்கச்சி மாமாவை பேசத் தொடங்கினாள். பெரியப்பா என்றாலும் ஒரு வருட இடைவெளியில் தான் அதன் பெரிய பிள்ளை என்று பேசினாள். ஆனால் அது உண்மையிலேயே எங்களால் விதியால் வெல்ல முடியவில்லையே. அப்பா போய் 2 வருடம் ஆகிறது. இன்னமும் அந்த துயரத்திலிருந்து வெளிவர முடியவில்லை. அப்பாவின் நண்பர்கள் சிலர் ஃபோன் எடுத்தால் இப்போவும் அழுகை வரும். பிள்ளை கவலைப்படாதேங்கோ, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆறுதல் சொல்வார்கள். இன்னொருவர் ஃபோனை எடுத்து, இப்பொழுதும் எனக்கு சில கஷ்டங்கள் வரும்போது என்னை அறியாமலே அங்கிள் ஃபோன் நம்பரை என் விரல்கள் தேடுது, நானும் ஒரு தகப்பனை இழந்த தவிப்பில் தான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது கவலை கூடும். இப்போவும் சாப்பாட்டை போட்டுக்கொண்டு போய் கோலில் உட்காரும் பொழுது அப்பாவின் ஃபோட்டோ கண்முன்னே சாப்பிட மனம் பெறாது. சாப்பாட்டுடன் எழுந்து பெட்ரூமில் போய் படுத்து விடுவேன். அப்பாவின் ஃபோட்டோவை மாலையுடன் பார்க்க முடியாதால் கோலில் நான் உட்காருவதில்லை. தொடங்காத வேலைகளை ஆப்ரேஷனை முடித்துவிட்டு வந்து செய்வதாக சொன்னது மட்டுமல்லாமல் அவரின் வேலையாட்களையும் வேறு எங்கேயாவது போய் விடாதீர்கள், ஹாஸ்பிட்டலால் வந்து வேலை தொடங்குவேன் என்று மறுத்திருந்தார். அவரின் பேச்சு எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. 70 பைபாஸ் செய்த ஒருவரால் இந்த குளிர் நாட்டில் பில்டிங் ஒர்க் செய்ய முடியுமா என்ற கேள்வியும் எனக்குள் இருந்தது.
வீட்டிற்கு வாருங்கள், ஆயுதங்கள் வேன் எல்லாவற்றையும் விற்று தருகிறேன், வேலையை பற்றி கதைக்கவே கூடாது என்று அம்மா சண்டை போட்டாலாம், முடிந்தால் விட்டுக்கொண்டு பார்க்கலாம் என்றார். அவரின் 65வது வயதில் இனி வீட்டில் இருங்கள் போதும் என்று நான் சொன்னபோது நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அப்படி வீட்டில் இருந்தால் நான் செத்துடுவேன் என்று சொன்னதால் அவர் இஷ்டத்துக்கே விட்டுவிட்டோம். சாகும் வரை நான் தன் உழைப்பிலேயே வாழ்ந்தார். மேலும் அப்பா முதல் வெளிநாடு வந்தால் அவரது 11 சவரங்களில் குடும்பங்களையும் முன்னேற்றினார். மருமக்கள் பிராமக்கள் என்று வெளிநாடு கூப்பிட்டவர்களிடமிருந்து காசை திருப்பி வாங்காமல் என்னை போலே மற்ற குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவரை கூப்பிட்டு விடுங்கோ என்று சொல்லியிருந்தார். அப்போது அவர்கள் எங்கள் திருமணத்தின் போது தாங்கள் கரை சேர்ப்போம் என சொன்னபோதும் அவர்கள் உதவியை நாடாமல் தன் சம்பாத்தியத்திலேயே தன் 5 பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி முடித்தார். மற்றவர்களுக்கு கொடுத்துதவ வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர் எங்களிடமிருந்து எதிர்பார்த்தார். மற்றவர்களுக்கு கொடுப்பில்லை என்று அடிக்கடி சொல்லுவார். இருந்தால் தானே கொடுப்பதற்கென்று கேட்டால், இல்லாவிட்டால் அடுத்தவரிடமிருந்து வாங்கி கொடு என்பார். கடைசி வரை கஷ்டப்பட்டு உழைத்தவர் தனக்கென்று 1 ரூபா கூட சேமிக்கவில்லை. வீட்டிற்கு வந்து ஒருவரும் சாப்பிடாமல் போக முடியாது. சாப்பாடு கொடுக்க சொல்ல முன்பு சாப்பாடு இருக்கா என்று பார்க்க மாட்டீங்களா என்று கேட்டால், அப்படி பழகாதீர்கள், எப்பொழுதும் 2 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மிஞ்சுவது போல சமையன்பர். கடைசியில் நான் வேலை எடுப்பது தனக்காக இல்லை, தன்னை நம்பி தன்னுடன் நிற்கும் பொடியங்களுக்காக, அவர்களின் சோற்றுக்காகத்தான் வேலை எடுக்கிறேன் என்றார். நாங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வளர்ந்து அவரை இருத்தி வைத்து சந்தோஷப்படுத்துவதற்கு என்றாலும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் என்று மாமாவிடம் சொல்லி அழும்போது, இல்லை அடியாது, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நினைக்கிறாயா? அவரின் சந்தோஷம் அது இல்லை, ஓடி திரிவது தான் அவரின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடனேயே அவர் போய்விட்டார் என்று மாமா எனக்கு ஆறுதல் சொல்வார். சொரி கிருஷ்ணா, என் அப்பாவை பற்றி அலட்டுகிறேன் என்று அல்லவா? வெரி சொரி. அப்பாவின் கல்வெட்டு அத்துடன் வைத்திருக்கிறேன். அதில் இளமை காலத்தில் எடுத்த ஃபோட்டோ இருக்கிறது. அது கிளியப்பாவின் சாயல் போல் தெரிகிறதா என்று பாருங்கள். அல்லது அப்பா ஞாபகத்தில் நான் இருப்பதால் எனக்கு அப்படி தோன்றுகிறதா எனவே விட்டால் அப்பாவை பற்றி கதைத்து கொண்டே இருப்பேன். என் அப்பாவின் ஆசைப்படி என்னால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நோக்கித்தான் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்பாவின் ஆசையை என்னால் முடிந்தவரை நிறைவேற்றுவேன். அதற்காக கூடிய சீக்கிரம் உங்கள் உதவியை நாடி வருவேன். உங்களுடன் நான் கதைப்பதற்கு உங்கள் பிறந்தநாள் வரை காத்திருந்தேன். ஏனென்றால் முதல் உங்களுடன் கதைப்பது உங்கள் பிறந்தநாளாக இருந்தால் மறக்க முடியாத ஞாபகமாக இருக்கும் என்று ஆசைப்பட்டேன். 23/11 அன்று இரவும் ஃபோன் எடுத்தேன். பின்பு 24ஆம் தேதியும் எடுத்தேன். இலங்கை டைம் 3 AM மணியளவு இரவு காத்திருந்து ஃபோன் எடுத்தும் என்னால் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏமாற்றமே மிஞ்சியது. எப்படி உங்களை தொடர்பு கொள்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கிளியப்பாவின் நம்பரை என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள் ப்ளீஸ். எங்களை பார்க்க நினைத்தால் என்ற ஃபேஸ்புக் ஐடியில் போய் பார்க்கலாம். ஏதும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு அன்புள்ள அம்மா. ஆரம்பத்தில் அண்ணாண்டு பெண், கடைசியில் நான் அம்மான்னு சொல்லிட்டேன். ஆனால் கனகாலத்துக்கு பிறகு நான் ஒரு 4-5 ஒட்டியை வாசிச்சிருக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு கட்டாயம் கதைங்க உண்மையா. ஏன்னா அவ்வளோ ஒரு தேப்பன் ஒரு சொட்டப்படி மனுஷன்டாப்பா. என்ன இப்போ முதல் கல்வெட்டுன்ற தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டேன். இதை வாய்ச்சா போல காலை பார்க்கணும் போட சீமானு. இங்கே உங்களை போல என்று சொல்லியிருக்கிறா. நீங்கள் பச்சை கல்ல அந்த அளவில் நல்ல மனுஷன் கிடக்கு. நல்ல மனுஷன். ஆனால் பார்த்தீங்களா பிழைச்சி தான் செத்துருக்கு. ஏண்ணா பிழைச்சி போச்சு. நீ உனக்கு பிழைக்கலையே. எஸ் ஃபைனலி வி கோட் தட். வருது இல்லையா? ஒட்டுப்பட்டு போச்சு. யார் கூப்பிடு? ஏன் விளங்குது? 3 பேரையும் பிரிக்கலான்னு தான் அந்த அர்த்தம். மும்மூர்த்திகளுக்கு சரிதானே? எங்கள் 3 பேருக்கு வந்திருக்கு. அதை விட இப்போ வேணேன். ஆனால் அந்த கடிதம் உண்மையாக என்ன கண்கிழங்க வச்சுட்டாப்பா. ஏன் இதை வாசிக்க நான் சொன்னேன். இது நோமலம்மா. அப்படியான ஒரு உறவு நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது பெரிய வரமம்மா. அதை விட இப்படி ஒரு அப்பா ஒரு உலகத்தில் இருந்திருக்கார். இப்படி ஒரு அப்பா பாசத்துக்காண்டி ஒரு பிள்ளை நீங்கள் ஏங்கி இருக்கிறீங்க. ஓ அப்படி என்ற விஷயத்தை கட்டாயம் நாங்கள் வந்து உலகறிய தரணும். 3 பேருக்கும் ஒரே டிஷர்ட். நீ என்ன பார்க்குற? சுடுவன். தெரியும் எதம்டா. ரைட் ஒன்று உடைச்சு காட்டையா. அப்பா
ஆனால் அந்த அப்பா அம்மா பாசம் பண்ணுற ஒரு பாசம் இது என்ன சுயாமிட்டோனி அம்மா டிசைன் சுயாமிட்டாடே ஓட்டோ சுயாமிட்ட அம்மா சொல்லுவானே பார்த்து போட்ட என்னன்னு என்ன அம்மா இது வந்து அந்த அந்த புருட்ஸ் முதல்ல அந்த ஐட்டம் இது என்ன அம்மா நல்ல ஒரு கடிதம் வந்தபடியாக இந்த பார்சல் வீடியோவே அந்த கடிதம் பேர்த்து ஆக்கிட்டு தான் உண்மையிலேயே ஒரு அப்பா அப்படில பாசம் வேண்டா என்னண்டு உண்மையிலேயே தெரிஞ்சுட்டு எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்குன்னு அந்த மனுஷன் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க ஒப்பரையும் செய்ய மாட்டோம் என்ன சாமான்டாப்பா குலா கூப்ஸ் என்ன குலா கூப்ஸ் உடைச்சிப்பேன் குலா கூப்ஸ் சாப்பாடு ஐட்டம் தான் குலா கூப்ஸ் இது என்ன ஸ்கிப்பி கச்சான் சிம்பிளாக நாங்கள் ஸ்கிப்பி குலா கூப்ஸ்ன்றோம் சாப்பிடுங்க கொஞ்சம் அப்பா இந்த வாய பிள்ளையாப்பா சாப்பிட்டா போல மெய்யர் சிம்பிளாக உடைச்சி போட்டிருக்கோம் உங்களாம் எவ்வளோ காசு வரும் சொல்லலாம் என்ன உண்மையா என்ன முழுக்க பவுன்ஸ் தானே ஒன்றும் பித்தளை இல்லை எல்லாம் என்னப்பா சொரிஞ்சொன்னு நிற்கிறீ எதுக்கு அதோட அந்த மனுஷன் உண்மையிலே ஒரு கொடை வள்ளலாண்டாப்பா இது வரைக்கும் வந்து இப்போ நான் அம்மாவோட கதைச்சதில்லை ஒரு நாள் பார்த்து நான் ஃபோனில் கதைச்சதே இல்லை ஆனால் அவ்வளோ ஒரு பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போ கவலையாக கிடையாது ஃபோன் பண்ணிக்க நான் அடுக்கலைன்னு சொன்னது ஆனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்னென்னு வாங்குறவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பாசக்கார அம்மாண்ட நம்பர்லேருந்து கோல் வரையே நான் எடுக்காமல் இருப்பேன் எப்படி எழுதுவான் தெரியுமா இப்படின்னு தெரிஞ்சுருந்தா நீ எடுத்துருப்பேன்ண்டு என்னன்றாப்பா தெரியும் அதை காய்ச்சா அப்புறம் அதான் தெரியும் என்ன பிஸ்கெட் நல்லா இருக்கு மணியாக்கண்ணே மெயினான விஷயம் என்னென்றால் ஒரு தட்ட வேணாம் நோவா வரைக்கும் இந்த பார்சல் அனுப்பிக்கிறா யா அதாவது வந்து அப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறா அம்மாவுக்கு அனுப்பியிருக்கிறா எங்களுக்கு அனுப்பியிருக்கிறா நேசன்னாக்கு அனுப்பியிருக்கிறா அணுவாக்களுக்கு சாருவாக்களுக்கு பிறகு வந்து தொட்டுவேடி அம்மா அப்பாவை கூட அனுப்பியிருக்காடாப்பா அவையிலும் கூட அனுப்பியிருக்கிறாடாப்பா அப்போ என்னதை சொல்கிறது உண்மையிலே வந்து சொல்ல வார்த்தை இல்லையம்மா ரொம்ப நன்றி இந்த உலகத்தில் வந்து குறகாணுற மனுஷர்கள் தான் வந்து கூட ஆனாலும் உங்களில் நான் நிறைய விஷயத்தை வந்துட்டு நான் படித்து கொண்டேம்மா அந்த ஒரு கடிதத்தின் மூலமாக வந்து உண்மையிலே சந்தோஷமம்மா என்ன சொல்கிறது எனக்கு பெருசாக இதுவரையே இன்ட்ரெஸ்ட்டுகள் இல்லை வந்து இவங்க ஆனால் எல்லோரும் படிகள் பயன்படுத்தி கொள்வாங்க முக்கியமாக இதுகளை நாங்கள் ஹெல்ப்பிங் வீடியோஸுக்கு போகிற இடங்களில் நாங்கள் இந்த கண்டோஸ்களை கொடுப்போம் வந்து மற்ற கண்டோஸ்கள் இருக்குது அப்பா நீங்கள் ஒரு கொஞ்சத்தை கொண்டு போங்க மற்றது இந்த ஜூஸை கொண்டு கரைச்சி குடிக்க போகிறீங்கன்னா கொண்டு போங்க பிரச்சனை இல்லை வேறு இந்த பயன்படுறாக்கள் மாற்றி எண்டக்கோ மாற்றி அப்போ ஆள்கிட்ட ஒரு பாட்டு ஒன்று கேட்டுப்பேன்ப்பா இங்கே வாப்பா இதப்பா நீ சும்மா கூட்டாளியா இருக்கத்தானே வேணா ரெண்டு ஒரே மண்டே இல்ல அங்க பார்த்துட்டு இருக்கணும் ஆளு இப்ப எங்களை சினேகம் இல்லை தெரியுமாப்பா இவர் எங்கடாப்பா எத்தனை வருஷம் பிள்ளைக்கு சரி பாட்டு படிக்கணும் கேப்பீங்க பாட்டு படிக்கிறது ஆளுங்க பாட்டு அண்ணன் வீடியோ தான் கேட்டேன் மணியா படிக்குமாப்பா நான் இப்போ இங்கே ஒரு அறிவில் வந்தோடையோ இப்படியே வந்தேன் நிலவுக்கும் ஒரு நாள் சி அப்போ ஆளை கொண்டு ஒரு பாட்டு சைக்கிள் சாமான் எடுப்பேன் ஒரு பாட்டு நாள் எடுக்கும் ஒரு பாட்டு ஆள் எடுக்கும் ஏன்னா நார்மல் இருக்கிறதால ஆளு நேரை வச்சு கேட்க ஒரு ஆசையாக மாற்றம் இல்லை ஆள் எடுக்கும் டக்குன்னு எடப்பா இந்த பாட்டு யோசிச்சு பாடுவோம் பா
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா, இதுதான் உண்மைக்கு சாட்சியமாம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேற யாரம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேற யாரம்மா. பறவைகளே பதில் செல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்க பேசுங்கள், மனசுக்கு மனசு கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிய ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம். நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தா உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா, இதுதான் தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிய ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தா உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா, இதுதான் உண்மைக்கு சாட்சியமா, இதுதான். வீடியோ அது என்னப்பா புது நாடகம் வீடியோவில் எனக்கு தெரியலையா? அன்றைக்கு நான் பாட போனேன், தேங்காய் கொடுக்க போகிறேன்னு அந்த பாட்டை பாட்டு பாடினாக்க எனக்கு 2 பாட்டு பாடி 1200 காசு தந்தது. 2 பாட்டு அப்படி விளையாட்டு உண்மையா? அப்போ சரி என்று பாட்டை பாடினேன், நான் தேங்காய் கொடுக்க போனேன். பிஸ்கெட் சாப்பிடணும். இது இப்போ படித்த பாட்டு. சரி, இப்போ என்னென்னா மகன் கல்யாணம் கட்டினபடியே நான் அங்கான் திருநாளையில் இருக்கிறேன். அன்றைக்கு ஆள் வந்தனோட காரை திருப்பி என்ன வந்துட்டு வீடு இடம் காட்டி இருக்கேன். அது ஒரு 100 ரூபா கேட்டார். அதில் என்ன அந்த மிளகாய் இருக்கிற மிளகறி பக்கத்துல 200 ரூபா கொடுத்து தான் பார்த்தேன். அது கல்லு தான் கேட்டவர். அப்ப வீடியோல என்ன கல்லு கண்டு கேட்டார். வீடியோல எப்படி வரேன்டா மிளகறிக்கணும் அங்க டோக்கன் போட்டாச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் இதில் ஒரு ஆள் சந்திக்கணும் ஒன்று இங்கே வந்தேன். ஆள் காலமாக வந்தோம்மா? இல்லை இல்லை, நேற்று வந்தீங்களே? நேற்று வந்துடும். நேற்று வர்றதான் நம்ம நீங்கள் சரியோ. நீங்கள் வந்து இன்றைக்கு 4 5 6 7ஆம் தேதி 7ஆம் தேதி இன்றைக்குள்ள என்ன கிழமை? என்ன கிழமை? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வாங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி பிறகு வாங்க. உங்களை புது பிராண்ட் சைக்கிள் ஒன்று எடுத்தார். என்னன்னா அம்மா 10-11:30 தான் நீங்கள் விழும்புறோம். இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் இன்றைக்கு நேரத்துக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கு ஒரு சின்ன வேலையால் பேருந்து உங்கே எங்கே போயிட்டு வந்து இந்த தும்பளை பக்கம் போகல. அப்போ நீங்கள் ஃபுல்லாக இப்போ எங்களை தான் நோட்டம் போட்டு இருக்கீங்க. நான் இல்லை, நீங்கள் கார் ஓடி வரைக்கும் உங்களோட கார். அப்போ நான் ஐலாண்டு ஓட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து இங்கே பார்த்தா நீங்கள் இப்படியே போடுங்க தோட்டம்மா. அப்போ நாளைக்கு பாருங்க. இல்லை நாளைக்கு இல்லை, வெள்ளிக்கிழமை. அப்போ நான் சாமான் கொஞ்சம் போயிட்டு வேற போகிறேன். அப்போ ஒரு பேக்ரவுண்டில் போட்டு கொடுத்துருவாங்க. போட்டாங்க, அதான் போட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அந்த 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 பிஸ்கெட் தான் அதையும் போடும். அது சொப்பி எடுத்தாச்சோ. சொப்பி எடுத்தாச்சு. அந்த பிஸ்கெட் பேக்கெட் உண்டு, மெட்ட பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று வந்துடும். இதை ஒன்று போட்டேன். உதில்ல அதை கொடுத்தாச்சு.
ரைட் என்ன இவ்வளோ காணும் சரி 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 அனுவின் புள்ளிகளுக்கு டெலி கிடக்கூடாது என்ன உதவிடா என்ன அவனுக்கு கிடந்தது பாருங்க இது அந்த சுயா வீட்டு இன்னும் சரி அனுண்ட பிள்ளை இருக்கா சரியா சரி சரி. அப்போ சந்தோஷம் போட்டு வாங்க சரி. வெள்ளிக்கிழமை புது சாய்க்கிலோட சந்திப்போம் சரி புது சாய்க்கிலாம் சரி ரைட் சந்தோஷமா சரி பாட்டு என்ன இப்போ வேறு எங்கே எடுக்க போறியா மணிங்க படிக்கும் அந்த பாட்டு வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் இளவானம் தண்டு முள்ளானது என் கைகள் தீண்ட விறகானது அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் பொம்பளைங்க கண்ணீர் விட்டா யார்க்கு அனுராதமே ஆம்பளைங்க கண்ணீர் விட்டால் யார்க்கு பாகம் இல்லை அனுராதமே கார்த்திகை போனா வாழ்வில்லை மானே கருணையும் போனா வாழ்வில்லை மானே எந்த மனம் கரும்பாம் இல்லை அது இரும்பாம் வெள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் இளவாழம் தண்டு முள்ளானது என் கைகள் தீண்ட வரகானது அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது பால் போட்டு வச்சிருக்கு நீ இல்லாம பாலும் பாலானது என் மேல குற்றமில்லை வா கண்ணம்மா உறங்கி நாளானது கார்த்திகை போனா மழை இல்லை மானே கருணையும் போனால் வாழ்வில்லை மானே பால் விட்டு கொடுப்பேன் பால் விட்டு அழுதேன் வெள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் சபாஸ் வெள்ளிக்கிழமை சந்திப்போம் புது சாய்க்கோட உங்களுக்கு வெள்ளி துலாவில் நிற்குது உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து ஒன்று இல்லை அம்மானே சரியா ஒன்றுமே கிடைக்காது இங்கே 100 ரூபா நூறுரூவா 200 ரூபா இங்கே இதுக்கு தாங்க மிளகறி தானே இல்லை இல்லை எந்த முருகனரியா நான் ஒன்றும் பார்க்கிறேன் எந்த முருகனரியா ஒன்றும் பார்க்கிறேன் என்ன சரிதான் 100 ரூபா தானே 200 ரூபா தாங்க அப்பயே அந்த முதல் 100 ரூபாயில் ஆரம்பிக்கிறேன் நான் 200 ரூபா தாங்க ஒரு 100 ரூபா நேசம் சரி அப்ப இப்போ உங்களுக்கு தெரியுது தெரியும் பின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியாது இது தெரியும் மகன்ன்றது தெரியும் உங்களுக்கு ரைட் ஓகே என்ன சரி முடிச்சுக்கொள்வோம் ஸோ சந்தோஷம் அம்மா தேங்க்யூ ஸோ மச் எப்பயும் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் நம்பர் தார் நம்பர் நான் இப்படி 6 மணிக்குள்ள உங்களோட தொடர்பு டக்கன் ஓ மற்றது நம்பர் ஒரு தான் கொடுக்கப்படாதப்பா சரியா நம்பர் யாரு சொல்லியிருக்கேன் அட்வான்ஸா ஓகே ஓகே பாய் எனக்கு எப்போ கிடைக்கிறது காலேஜி டீனேஜி பெண்கள்
எல்லோருக்கும் கண் மீது கண்கள் இளமை இதோ 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 தின 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 தினம் யோசித்து நீ கேள்வியே டிங் 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 ஏண்டி நீ பார்த்தியே நான் பாடும் பாட்டை பாருங்க கைத்தாளம் போடுங்க ஊர் சுத்தவே பேர் வாங்குவே நான் தான் சகலகலா இளமை இதோ இதோ டிங்க 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 நீ கேள்வியே பாட்டியே நான் பாடும் பாட்டை பாருங்க கைதாளம் போடுங்க ஊர் சுத்தவே பேர் வாங்குவே நான் தான் இதோ தின 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 கம்பெடுத்து ஆடுவேன் டிங் 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 கத்தி சண்டை போடுவேன் நான் பாடும் பாட்டை பாருங்க கைத்தாளம் போடுங்க ஊர் சுத்தவே பேர் வாங்குவே நான் தான் சகலகலா right.